நயினார் களமிறங்கும் தொகுதி திமுக போட்ட மொத்த பிளானும் காலி. இதுதான் பாஜக பவர். திருநெல்வேலி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தற்போது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தகவல் மட்டும் வெளியாகியுள்ளது. நயினார் சாத்தூரில் களமிறங்கினால் அவரை வீழ்த்த திமுக திட்டம் போட்டு வருவதாக ஒரு பரபரப்பான தகவலும் வெளியாகியுள்ளது. நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் கடந்த முறை வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை தொகுதி பங்கீட்டில் நெல்லை சட்டமன்றம் பாஜகவுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை. ஒருவேளை நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் களமிறங்கினால் அவரை வீழ்த்தும் பொறுப்பை திமுக மூத்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனிடம் ஸ்டாலின் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் தற்போது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டசபை சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இவருக்கு சாத்தூர் தொகுதி அவரின் பழைய தொகுதியாகவும் உள்ளது. 5 முறை சாத்தூரில் போட்டியிட்ட இவர் ஒரு போட்டிகளில் மட்டுமே தோல்வியடைந்துள்ளார். இதனால் அவருக்கு சாத்தூர் தொகுதி நிலவரம் என்பது நன்கு தெரியும் எனவும் கூறப்படுகின்றன. 79 வயது நிரம்பிய KKSR ராமச்சந்திரன் அரசியல் அனுபவம் அதிகமாகவே உள்ளது. இந்நிலையில் அவரின் மகன் ரமேஷுக்கும் சட்டசபை தேர்தலில் சீட் கேட்டு வருகிறார். ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் நயினார் நாகேந்திரனை எதிர்த்து போட்டியிட அவரது மகனையும் தேர்தலில் போட்டியிட இவர் இறக்குவார் என்கின்றன அரசியல் நோக்கர்கள். அது மட்டுமில்லாமல் அதிமுகவின் சார்பிலும் இவர் களம் இறங்கியிருக்கிறார். ஆனால் இது பற்றி நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் கூறுகையில் 6 மாதங்களுக்கு முன்பே நயினார் நாகேந்திரன் தொகுதி மாறுவதற்காக முடிவு செய்தார். அதற்காக களப்பணியிலும் அவர் இறங்கிவிட்டார் என்றும், தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் 23% ஓட்டு எண்ணிக்கையும் அவருக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதையும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். நயினார் சாத்தூர் தொகுதியில் களம் இறங்குவது அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் கிடைக்கவில்லை. நயினாரை வீழ்த்த ஸ்டாலின் போட்ட இந்த பிளான் ஈடுபடாது. மக்கள் திமுக மீது உள்ள அதிருப்தி என்னவென்று தெரியும். இதனால் இங்கு யார் திமுக சார்பில் நின்றாலும் நிச்சயம் மண்ணை கவ்வுவது உறுதி. தொடர்ந்து மக்களுக்கு நயினார் களப்பணியில் ஈடுபட்டு வாக்குகளை இன்னும் வலுவாக்கி வருகிறார். அதனால் ஸ்டாலின் போட்ட திட்டமும் இங்கே உதவாது என்றே ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.